ஓம் சாந்தி. இன்று பரம்பிதா பரமாத்மா சிவன் மற்றும் அவர் வரக்கூடிய சரீரதாரியான சங்கர் இருவரை குறித்து இன்று பார்க்கலாம். உண்மையில் சிவன் வேறு, சங்கர் வேறு, இருவரும் தனிப்பட்டவர்கள். பரமதந்தை சதாசிவன் கல்யாணக்காரி என்று அழைக்கப்படுவார், அதாவது எப்போதும் நன்மை பயக்கக்கூடியவர். அவர் தனி ஆத்மா மற்றும் சங்கரர் தனி ஆத்மா. ஆனால் பக்தி மார்க்கத்தில் சிவசங்கர் என்று ஒருவரையே நினைவு செய்கின்றனர். அதற்கு காரணம், அந்த பரமாத்மா சிவன் நிராகார ஒளிப்புள்ளியாக வருகிறார். அவர் வருவதே இந்த பழைய உலகத்தை அழித்து புதிய உலகமாகிய சத்யுகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான். அதற்காக அவர் சாதாரணமாக வாழும் ஒரு உயர்ந்த மனிதரில் பிரவேசமாகி, ஒரு ஆசிரியர் எப்படி தன்னிடம் பயிலும் மாணவனுக்கு அறிவை கற்றுக் கொடுத்து தனக்கு சமமாக ஆக்குகிறாரோ, அப்படி அவரை தனக்கு சமமாக ஆக்குகிறார். சிவஜோதி பிந்து சங்கரர் வடிவத்தின் மூலம் உலகத்தின் முன் வெளிப்படுகிறார். ஆகையால் தான் சிவசங்கர் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மாவுடனோ விஷ்ணுவிடனோ சிவனுடைய பெயர் இணைக்கப்படவில்லை. ஆனால் சங்கருடன் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது எனில், அவர் தன்னுடைய நிரந்தர ரதமாகிய சங்கருக்குள் பிரவேசமாகி பழைய உலகத்தை அழிக்கக்கூடிய காரியத்தை செய்து முடிக்கிறார். ஏனெனில் சங்கர் சிவனுடைய நினைவில் முழுமையாக மூழ்கி விடுகிறார். சிவனை தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறார். அதனால் அவர் சமமாகிறார். ஓம் சாந்தி.